சித்தரையா, கார்த்திகை மார்கழி மாதம் இந்த மாதங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா இது தெய்வீக மாதம்னு சொல்கிறாங்க. அதனுடைய உங்கள் கருத்து என்ன? அதை பற்றிய விளக்கங்களை கொடுங்களேன் இன்றைக்கி இந்த ஒரு நல்ல காலை பொழுதில். என்ன ஒன்று, கார்த்திகை மார்கழி அப்படிங்கிறது ஆன்மீகத்துக்கான மாதம். ஆன்மீகம் என்னன்னு மக்களுக்கு தெரியாது. சரிண்ணே. கார்த்திகை மாதம் மார்கழி மாதம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சபரிமலைக்கு மாலை போடுவாங்க. சரி, சபரிமலைக்கு மாலை போடுறாங்களே, இதுக்கு என்ன பயன், எதனால் அதை போடுறது அப்படிங்கிறது தெரியாது. அது முடிஞ்சுது அப்படின்னா மார்கழியில் மாலை கட்டிட்டு ஆதிபராசக்தி கோயிலுக்கு போடுவாங்க. அதுக்கும் ஏன் அப்படிங்கிறது இன்னும் தெரியாது. மாலை போடுறது எதுக்கு, சந்தன பொட்டு வைக்கிறது எதுக்கு, விபூதி பூசுறது எதுக்கு, 2 காலம் குளிக்கிறது எதுக்கு அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. 10ஓட 11 அத்தோட அது ஒன்று அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து ஒரு மாதமும் ஒரு ஆன்மீக பாதையில் செல்றதா நினச்சிக்கிட்டு இருக்கு. மனம் வந்து ஒரு குரங்கு. இந்த உலகத்தில் கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. இந்த மக்கள் வந்து குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுது. அது எப்படி குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுது அப்படின்னா, பணம், பொருள், நகை, நிலம் இதை வச்சு நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிது. நான் வந்து மற்ற பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி, காற்று இதை தாண்டி எதுவும் நம்ம செய்ய முடியாது. இதை தாண்டி பணம், நகை, பொருள், நிலம் இதை வச்சு நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிது. அது கிடையாது. அதை நம்பாதீங்க. ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னா, நம்ம சபரிமலைக்கு மாலை போடுறோம், மார்கழி மாதம் முடியுது, தைப்பூசத்துக்கு பழனி மலைக்கு மாலை போடுறோம், இது இடையில ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போடுறோம். எதுக்காக மாலை போடுறோம், எதுக்காக நம்ம வந்து சந்தன போட்டு வைக்கிறோம், எதனால் விபூதி பூசுகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னா மார்கழி மாதம் 60 நாள் உங்களுடைய உடம்பை வந்து தட்பவெட்ப நிலையை மாறி வச்சுருக்கும். 2 காலம் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் உஷ்ணங்கள் குறையும். எல்லோரும் சொல்லுவாங்க பனியில் குளிருது, இது வந்து மழை காலம் முடிஞ்சது அதனால நமக்கு குளிர்ச்சின்னு. பனி வந்து பாடி ஹீட் ஆகும், அது இன்னும் யாருக்கும் தெரியாது. 2 காலம் குளிங்க. 2 காலம் குளிச்சுட்டு சந்தனம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வைக்கக்கூடிய நெத்தியில் அது ஒரு வறுமை புள்ளி. அந்த வறுமை புள்ளி கூலிங்காக இருக்கும் சந்தன போட்டு வச்சாக்க. அந்த சந்தன போட்டில் குங்குமம் வச்சிங்க அப்படின்னா கண் திஷ்டி போகும். சந்தன மாலை அணிஞ்சு தான் போவீங்க, அதாவது மாலை அணிகிறது. அது வந்து உங்களுடைய உடம்பை வந்து சமநிலையில் வச்சுருக்கோம். 48 நாள் வச்சுருக்கோம். 48 நாளில் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாலையை கட்டிட்டு மறுபடி முட்டை, கழுத்து முட்டை, அசைவம் சாப்பிட்றது, சரக்கு சாப்பிட்றது அது உங்கள் விருப்பம். அதெல்லாம் நான் தலையிட விரும்பலை, அது அவங்க விருப்பம். இதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் கேட்கல. எனக்கு மாலை போடு, என் கோயிலுக்கு கோழி அறை, நம்ம கோயிலுக்கு கிடா வெட்டு அப்படின்னு கிடையாது. உங்களுடைய மனம், உடல் இரண்டும் சமநிலையில் சரியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், புத்தி கூர்மையாக இருக்கும். இதுன்னா யாருக்கும் தெரியாது. தெரியும், சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எப்படின்னா இன்றைக்கி வந்து பரிகாரம் பண்ணுறேன், பணியாரம் பண்ணுறேன்னு காசு வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. அந்த பரிகாரத்தை சரியாக சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. வேற என்ன தம்பி சந்தேகம்? ஒன்றும் சந்தேகம் இல்லையா. மிக்க நன்றி ஐயா. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐயா.